மதிமுகம் தொலைக்காட்சியோட முக்கியமான எதிரொலியா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சமீபமா சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் மதிமுகத்துக்கு நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சரவை ஒதுக்கீடு குறித்து ஆளுநர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி குறிப்புல பழங்குடியினர் என்பதற்கு பதிலாக ஹில்ஸ் ட்ரைப்னு பழங்குடியினரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. சமூக நீதித்துறை என்பது சம்பந்தமாக விசிகாவில் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார். அந்த துறை அறிவிப்பு வரும்பொழுது என்ன வந்திருக்குன்னு சொன்னால், பட்டியலின மற்றும் ஹில் ட்ரைப்ஸ்ன்னு இருக்குது. அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லப்படுது? ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள் துறை. அதே மாதிரி இதற்கு முன்னாக திமுக ஆட்சி இருந்திருக்கு, அதிமுக ஆட்சி இருந்திருக்கு. அந்த ஆட்சியில் அந்த சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்லுவாங்க சொன்னால், அது சமூக நீதித்துறை சமூக நலத்துறைன்னு சொல்கிறது தப்பு இல்லை. பட்டியலின மற்றும் பழங்குடியின துறை தான் அது. அதில் அந்த பட்டியலின மற்றும் ஹில் ட்ரைப்ஸ்ன்னு சொன்னால், அப்போ மலையில் இல்லாமல் சமதள பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் இல்லையா? அந்த சமூக நீதித்துறைன்னு சொல்லி பேர் வச்சது சரியானது தான். அந்த துறை சார்ந்த போர்ட்ஃபோலியோ சொல்லுகிற போது பட்டியலின மற்றும் பழங்குடியின துறை என்பதுதான் சொல்லணும் மொழிய, பட்டியலின மற்றும் ஹில் ட்ரைப்ஸ் என்றது மாற்றணும் சரியில்லைன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேர்காணல் ஒளிபரப்பப்படவே அந்த நேர்காணலை பார்த்த அமைச்சர் வன்னியரசு இப்போ அதுக்கு பதில் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைன்னு இருந்த துறைய சமூக நீதித்துறைன்னு மாற்றி இருக்கோம், இதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அமைச்சர் வன்னியரசு பதில் கொடுத்திருக்காரு. அதாவது மதிமுகம் தொலைக்காட்சியோட நேர்காணலோட எதிரொலியா அமைச்சர் வன்னியரசு இந்த பதில ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.